வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரத்னகுமார் மற்றும் லோகேஷ் கனகராஜ், அருண்குமார் 3 பேரும் சேர்ந்து கதை எழுதி விஜய், த்ரிஷா, சாண்டி மாஸ்டர், கௌதம் வாசுதேவன் மேன், அப்புறம் இன்னொருத்தர் யார், ஒரு பேர் மிக்சின், அர்ஜுன், அப்புறம் ஒரு பேர் சஞ்சய் தத் மற்றும் பலர் நடித்து இப்போ தியேட்டரில் ஓடி முடித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகி போச்சு இந்த படம். என்ன பண்ண நினைக்கிறீங்களா? அனிருத் விஜயனுடைய இசையில் லியோ அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுங்க, விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த வித ஒரு பெஸ்ட்டான டைட்டில் கார்டு வேறு எங்கேயும் கிடைக்காது. இதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான டைட்டில் கார்டு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா இந்த படத்தை அந்த டைட்டில் கார்டுங்கிறது அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஆப்டாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த படத்தில் விஜய்க்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு டைட்டில் கார்டு பார்த்துக்கிட்டா அருமையாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைட்டில் கார்டுங்கிறது வேறு லெவலாக இருந்துச்சு. எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு டைட்டில் கார்டோ அதே மாதிரி விஜய்க்கு வந்து பார்த்தா ஒரு டைட்டில் கார்டாக இருந்தது தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டுங்கிறது அவங்க கிரியேட் பண்ண விதம் வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. விஜயை வந்து படம் இன்ட்ரோட் பண்ணுற விதமாகட்டும் அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முதல்ல வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டீம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அந்த விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிடலாம் ஒரு ஹைனா தானே பண்ணுறோம் அப்படின்னு, அதை நம்ம அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு போய் சொல்லலாம்னா நைட் டைமில் வந்து பார்த்தா ஒரு ஹைனாவாக காட்டுறதுங்கிறது ஈஸி. ஆனால் அவர் வெட்ட வழியில் பப்ளிக்கில் அதுவும் பகல் டைமில் காட்டும்போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் பிசு தட்டினாலும் தெரிஞ்சு போயிடும் இது கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பகலில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதை காட்டின விதமாகட்டும், அதை க்ரியேட் பண்ண விதமாகட்டும், அதை வந்து பார்த்தா விஎஃப்எக்ஸில் எடுத்த விதமாகட்டும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் டீம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம கொட்டினால தான் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட ஒண்டி போயிடுச்சு. இல்லைன்னா வச்சுக்கலேன், கனகராஜே வந்து பார்த்துக்கிட்டோம், லோகேஷே வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஷ் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வெளிவரப்போ சொல்லியிருந்தேன். அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த ஹைனா வந்து பார்த்தா இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் டீமோட உழைப்பு தெரிஞ்சு, அதனால தான் பார்த்துக்கிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்படி அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா விஜய் சாரோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன்னு அவசியம் இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக பார்த்திபனாவும் நடிச்சிருப்பா, அப்படி லியோவும் நடிச்சிருப்பா. அப்படி யார் அந்த லியோ அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திபனா ஒரு குடும்பஸ்தனா தன்னோட பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதுகாப்பு, இந்த அச்சுறுத்தம் வரக்கூடாதுன்ட்டு தன்னோட நடிப்பை வந்து பார்த்தா இந்த படத்தை வந்து பார்த்து வெளிக்கட்டி வைப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் சார் நடித்து நான் இந்த படத்தில் பார்த்தேன். ஏன்னா இந்த படத்தில் அவருக்கு வந்து பார்த்தா அவரோட நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வரதுக்கான அத்தனை ஸ்கோப் இந்த படத்தில் நிறையா இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் சூப்பராகவே பண்ணியிருக்கா. அப்படி அதே மாதிரி த்ரிஷாவும் சொல்லலாம். த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜயோட ஒய்ஃபாக வராங்க. ஒரு முக்கியமான கேரக்டர் வந்தாலும் விஜய் சாருக்கும் த்ரிஷாக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா படத்தை சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப்லாக் சீன் ஒன்று இருக்குது. அதை நான் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். சிங்கிள் ஷாட் சீன் சொன்னாங்க அதை. பட் அந்த லிப்லாக் சீனை விட 2 பேர்த்துக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே செட் ஆச்சு இந்த படத்தில். அதே மாதிரி விஜயோட பையனாகட்டும் பொண்ணாகட்டும் 2 பேருமே வந்து பார்த்தா சூப்பராகவும் நடிச்சிட்டாங்க, அற்புதமாக நடிச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு குறையும் சொல்ல முடியாது. இல்லை அதே மாதிரி இந்த கைதி படத்தில் ஒரு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தோட லிங்க் கொடுக்குறங்கிறக்காண்டி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இது வச்சு வந்து பார்த்தா கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும், சஞ்சய் தத் ஹிந்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவரை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. அவர் நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சொல்ல முடியாததாக இருந்துச்சு. அர்ஜுனும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் கொடுக்கப்பட்ட ரோலை பார்த்தா சூப்பராகவே பண்ணியிருந்தா. அப்படி அதுபோக இன்னொரு கேரக்டர்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு என்ன ரோலோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு பட்டுன்னு போயிட்டாங்க. மற்றபடி வந்து பார்த்தா இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு பேக் பேனா அனிருத் தான். அனிருத் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பக்கப்படம். அதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பின்னணி இஸ்லாம் மனுஷன் மிரட்டி விட்ருக்கா. அப்படி அதே மாதிரி அந்த கஃபே ஃபைட் ஒன்று வருங்க. அந்த கஃபே ஃபைட்டு பண்ண விதம், அந்த ஃபைட்டை எடுத்த விதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட்டை கொடிகரை பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டீ ஷாப்பில் பண்ணுற ஃபைட் சீன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம மிக்சின் சார் சொல்லியே ஆகணும். மனுஷன் வில்லனாக வந்து பார்த்தா மிரட்டி விட்ருக்கா. அப்படி அவரை விட வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் அவரோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா
சாண்டி மாஸ்டர் இந்த அளவுக்கு நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தெரிஞ்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனத்தை காட்டியிருப்பா. அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான வில்லனாக வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தில் நடிச்சிருக்க அப்படி சாண்டி மாஸ்டர். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் வந்து பார்த்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி இந்த படத்துலலாம் பார்த்துக்கிட்டு விக்ரம் படத்தில் பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறாங்கன்னா அந்த படத்தில் அந்த கொலைக்கு கூட க்ளோரிஃபை பண்ண மாட்டாங்க, அதுக்கான காரணம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒருத்தங்க கொலை பண்ணுறான்னா அதுக்கான காரணத்தை வந்து பார்த்துக்கிட்டா ஏன் பண்ணுறான், எதுக்காண்டி பண்ணுறான் அப்படின்ட்டு தெளிவுபடுத்திருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு தெளிவு தெரிஞ்சு. சரி ஓகே எதுக்காக கொலை பண்ணுறான் அப்படின்ட்டு தெளிவுபடுத்தின விதம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமான விஷயம், நல்லாவும் இருந்துச்சு. அதுபோக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அது கிளைமேக்ஸில் வரும். படம் நேரம் பார்த்துருப்பீங்க, வேறு எதுவும் இல்லை. எல்சியில் கனெக்ட் பண்ண விதம் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்துக்கு அது எல்சியூ தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க சேனலும் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 100% என் படம் கிடையாது, பாதி விஜய் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த படத்தை முழுக்க ஞாபகமாக எடுத்துக்க அப்படி சொல்லும்போதே நமக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது எல்சியூ கூட கனெக்ட் ஆகணும். அது கிளைமேக்ஸில் கொண்டு போய் கனெக்ட் பண்ண விதம் வந்து பார்த்துக்கிட்டா பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா இது தேவை தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் படத்தோட குறைகள்னு சொல்லணும்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. சஞ்சய் தத் அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தை நடிப்புக்கான ஸ்கோப் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக போச்சு. யாராயும் கேட்டுகிட்டே இருக்கா அப்படி தவிர அவரோட நடிப்பு வந்து பார்த்து அந்த படத்தில் தெரியல. இன்னமும் பெருசாக நடிக்க வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அர்ஜுன் சார்லாம் வந்து பார்த்துக்கிட்டா ஆக்ஷன் கிங்குன்னு பேர் வாங்கினவருங்க அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒன்றுமே இல்லாமல் சும்மா டம்மியாக ரோல் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அர்ஜுன் சாரோட யூஸை வந்து பார்த்தா பொட்டன்ஷியல் இந்த படத்தை யூஸ் பண்ணல. அவருக்கான பொட்டன்ஷியல் அவ்வளோ இருக்குது, அதை வந்து பார்த்தா யூஸ் பண்ணி நானும் அருமையாக இருந்திருக்கும். பட் அது ஏன் பண்ணாம விட்டாங்க அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜுக்கு வந்து வெளிச்சம். பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்து மிஸ் பண்ணிட்டு அப்படி விஜய்க்கும் அர்ஜுன் சாருக்கும் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து பார்த்தா ரோட்லேயே வந்து பார்த்து பாடி ஒரு ஃபைட் சீன் கொடுத்தானு வச்சுக்குவேன், அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும். லோகேஷ் கனகராஜ் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஃபைட் சீனுக்கு அர்ஜுன் சாருக்காரவே ஃபைட் சீன் எதிர்பார்த்தா வந்திருப்பாங்க ஆடியன்ஸு. பட் அதை வந்து பார்த்துக்கிட்டா எதிர்பார்க்கல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மன்சூர் யூஸ் பண்ண விதம் வந்து பார்த்துக்கிட்டா வராரு, கதை சொல்கிறா அப்படி போயிடற அப்படி, அவ்வளோதான். அவரால் நான் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் கைதி படத்தையே மன்சூர் வச்சான் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மன்சூர் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். யூஸ் பண்ணாமல் போனது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு இது வரும், நரபலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அது இன்றைய காலகட்டத்துக்கு ஒட்டலை, ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதனாலே வந்து பார்த்துக்கிட்டா பாதி பேத்துக்கு வந்து பார்த்தா அந்த ஒரு இது வந்து ஒட்டலை. ஆனால் படம் இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹைப்பில் போய் நின்று ஒரு டாப்பு கீழே அடித்து தூக்குற மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நரபலி கான்செப்ட் கொண்டாந்து மொத்தமாக சொதப்பிட்டாருன்னு சொல்ல முடியும். அதை மட்டும் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், படம் சூறாக வந்து பார்த்தா 1000 கோடி அடிச்சிருக்கும். பட் நான் அது அடிச்சிருக்க போனது காரணம் ஃப்ளாஷ்பேக் சொதப்படம் வந்து பார்த்தா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகி போச்சு. இல்லைன்னா இந்த படம் வந்து பார்த்தா கண்டிப்பாக 2023 தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண படமாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா லியோவுக்கு இருந்த எதிர்பார்ப்பு அந்தளவுக்கு சும்மா இல்லைங்க, உலகமே எதிர்பார்த்து பண்ண படம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் விஜய் வந்து பார்த்துக்கிட்டா நடிக்கிற அப்படி எல்சியூ கூட கனெக்ட் ஆகும்னு சொன்னி வள்ளி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா இப்படி ஃப்ளாஷ்பேக் சொதப்பினாலும் 1000 கோடி அடிக்காமல் போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் மேலும் மென்பட்டுருக்கணும். அதை கொஞ்சம் எங்கே விட்டாருன்னு தெரில. அது மென்பட்டினானா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவர் எங்கே விட்டாருன்னு தெரியல. ஆனால் மற்றபடி நடிகரில் கோசல முடியாதுங்க. விஜய் ஆகட்டும், த்ரிஷாவாகட்டும், விஜயோட பொண்ணை பையன் நடிச்ச பேர் ஆகட்டும், அதே மாதிரி அந்த நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்து அந்த ஹைனாக்கு வந்து பார்த்தா ஒரு பேர் வைப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் கனெக்ட் ஆகும். அதுவும் நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று ஃப்ளாஷ்பேக் ஒன்று கொஞ்சம் மாட்டிஃபை பண்ணினாங்கன்னா சூறாக 1000 கோடி அடிச்சிருக்கும். இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி கனவாகவே இருக்குது. பார்ப்போம் எந்த நடிகர் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்கிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி உங்களுக்கு நம்ம சேனல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் பழைய மற்றும் புதிய படங்கள் ரிவ்யூ செய்யப்படும். அப்பப்போ கிளிக்கர் சம்மந்தப்பட்ட செய்திகளும் வரும். அந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, சேனலில் வர முழு வீடியோவை பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு, கமெண்டு, சப்ஸ்கிரைப்பு, முழு நீள வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அனைவரும் சேனலில் வர வீடியோவை முழுசாக பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லையோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.